தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் அந்த சங்க வரலாற்றில் இதுவரை இல்லாத பரபரப்புகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நடைபெற்று வந்துள்ளது. சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள எபா பள்ளியில் நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு 83% வாக்குகள் பதிவாகின. வாக்குரிமை பெற்ற 3139 வாக்காளர்களில் 2607 பேர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். மாலை சுமார் 6 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. தேர்தல் அதிகாரியாக செயல்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பத்மநாபன் மேற்பார்வையில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தம் 40 பேர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. தபால் வாக்குகளில் திரு சரத்குமார் அணியினர் முன்னிலை பெற்றனர். தொடர்ந்து நேரடி வாக்குகள் எண்ணப்பட்ட போது முன்னிலை நிலவரம் சரத்குமார் மற்றும் விஷால் அணியினருக்கு மாறி மாறி சாதகமாக காணப்பட்டது. இந்நிலையில் முதலாவதாக பொதுச் செயலாளர் பதவிக்கான முடிவு வெளியானது. இதில் நடிகர் விஷால் 307 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். விஷாலுக்கு 1445 வாக்குகளும் ராதாரவிக்கு 1138 வாக்குகளும் கிடைத்தன. பின்னர் விஷால் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி திரு பத்மநாபன் அறிவித்தார். விஷால் 1445, ராதாரவி 1138. விஷால் ஜெயிச்சுக்கிறார். பொதுச் செயலாளர் பதவிக்கு பின்னர் தலைவர் பதவிக்கான முடிவுகள் வெளியானது. இதில் முதலில் பின்தங்கியே இருந்த நாசர் பின்னர் படிப்படியாக முன்னேறி வெற்றி பெற்றார். மொத்தம் பதிவான 2607 வாக்குகளில் நாசருக்கு 1344 வாக்குகள் கிடைத்தன. சரத்குமார் 1231 வாக்குகளை பெற்றார். இதையடுத்து 113 வாக்குகள் வித்தியாசத்தில் நாசர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். 1344, மிஸ்டர் சரத்குமார் 1231, சிவசாமி 4 ஓட்டுகள். நாசர் ஜெயித்து விட்டார். பொருளாளர் பதவிக்கு சரத்குமார் அணி சார்பில் நடிகர் SSR கண்ணனும் விஷால் அணி சார்பில் கார்த்தியும் போட்டியிட்டனர். தபால் ஓட்டுகளின் அடிப்படையில் முதலில் பின்தங்கியிருந்த கார்த்தி பின்னர் நேரடி வாக்குகள் எண்ணப்பட்ட போது தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்தார். இறுதியில் 1493 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். SSR கண்ணன் 1080 வாக்குகளை பெற்றார். பொருளாளர் பதவிக்கு ரிசல்ட் டிக்ளேர் செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் கார்த்தி 1493 ஓட்டுகள் பெற்றுள்ளார். மிஸ்டர் SSR கண்ணன் 1080 ஓட்டுகள் பெற்றுள்ளார். அதனால் கார்த்தி வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கின்றோம். இரு துணைத் தலைவர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கையில் பாண்டவர் அணி சார்பில் போட்டியிட்ட கருணாஸ் மற்றும் பொன்வண்ணன் வெற்றி பெற்றனர். கருணாஸ் 1362 வாக்குகளும் பொன்வண்ணன் 1235 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர். சரத்குமார் அணி சார்பில் போட்டியிட்ட சிம்பு 1107 வாக்குகளையும் விஜயகுமார் 1115 வாக்குகளையும் பெற்று தோல்வியடைந்தனர்.